வணக்கம். பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். இன்றைய பக்தி செய்திக்காக ஆலயங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் முன்பகுதியில் கொடிமரம் என்று ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கொடிமரமானது எதற்காக அமைக்கப்பட்டது, அதனுடைய பலன் என்ன என்பதை நம்முடைய வாலாஜாப்பேட்டை நகரத்தைச் சேர்ந்த திரு பலராமசாமிகள் கொடிமரத்தினுடைய விளக்கத்தை தெள்ளத் தெளிவாக இந்த பதிவில் பதிவிட்டிருக்கிறார். அதை பார்ப்போம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருள்மிகு காமாட்சி அம்மன் சமேத ஏகாம்பரனருடைய பிரம்ம உற்சவ விழாவானது நேற்று தொடங்கி இன்று கொடியேற்றத்துடன் மிக பிரம்மாண்டமான முறையிலே முக்கிய மாட வீதி வழியாக ஊர்வலமாக கொடியை கொண்டு வந்து அந்த கொடிமரத்தின் மீது செய்யக்கூடிய அனைத்து சிவாச்சாரியர்கள் செய்யக்கூடிய பூஜை செய்து கொடியேற்றம் சீரும் சிறப்பாக பக்த கோடிகள் சார்பாகவும் உபயதாரர்கள் சார்பாகவும் ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மிக சிறப்பாக கொடியேற்ற விழா இன்று 10 மணி அளவிலே சிறப்புடன் நடைபெற்றது. அதன் பிறகு நடைபெறுகின்ற ஆலய திருப்பணி நிகழ்ச்சிகளும் ஆலய நிர்வாகத்தின் சார்பாக நடத்தக்கூடிய 10 நாள் பிரம்ம உற்சவ விழாவும் அதையடுத்து வசந்த விழா என்று தவன விழாவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சி நேற்று விநாயக பெருமான் என்று சொல்லக்கூடிய முதற்கடவுளாகக்கூடிய விக்கின விநாயகா, வினை தீர்ப்பவனே, அனமுகத்தோனே, ஐங்கரனே, ஞானப்பண்டிதன் மூத்தவனே, 3 உலகுக்கும் முதன்மையானவனே, வேள்விக்கும் வேதங்களுக்கு உகந்தவனே, வெற்றி தரும் வேளுடைய மூத்தவனே, விண்ணுலகம் மண்ணுலகம் பாதாளகம் முதன்மையாகக்கூடிய விக்கின விநாயகனுடைய பேரருள் காணிப்பாக்கம் விநாயக பெருமானுடைய திருக்கோவிலிலிருந்து ஜலங்கள் கொண்டு வந்து அபிஷேகம் செய்து அபிஷேகத்தின் வாயிலாக கொடிமரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலைப்பாட்டுக்கும் உலகத்தை ஆளுகின்ற இறைசக்தி பெறுவதற்காக கொடிமரத்தில் கொடியேற்றி விழாவானது துவக்கம் செய்யப்பட்டு உள்ளது. இந்த விழாவானது தொடர்ந்து இன்று 2ஆம் தேதி முதல் அன்னவாகனமும் 3ஆம் தேதி செம்பவாகனமும் அதையடுத்து கற்பக வாகனமும் நாக வாகனமும் அதை அடுத்து யானை வாகனமும் அதை அடுத்து 8/4/2024 மகாரதம் தேர் திருவிழா சீரும் சிறப்பாக பக்த கோடிகள் சார்பாக நடத்தப்பட இருக்கின்றன. அதை அடுத்து 9ஆம் தேதி குதிரை வாகனத்திலே சீனிவாச பெருமான் அருளாலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிக்கும் ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக்கூடிய பராசக்தி பாம்பாய் வடிவெடுத்து உலகத்தை ஆளுகின்ற புவனேஸ்வரி அம்பாளுடைய சமேத நிகழ்ச்சியாகக்கூடிய ஏகாம்பரநாதர் காமாட்சி அம்மன் திருக்கோவிலிலே நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் ராவண வாகனத்திலும் விடை சாற்று விழாவும் அதை அடுத்து வான வேடிக்கை முழங்க நடத்தக்கூடிய பஞ்ச உள்ளூர் வெளியூர் விவசாயிகள் சார்பாக நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் அதை அடுத்து தவன உற்சவ விழாவும் சீரும் சிறப்பாக ஆலய நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நிகழ்ச்சி சீரும் சிறப்பாக நடைபெற இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு ஆலய நிர்வாகத்தின் சார்பாக உபயதாரர்கள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக அரசாங்கத்தின் சார்பாக அன்போடு உங்களை வருகென வரவேற்று நிகழ்ச்சி வசந்த விழா என்பது கொடிமரம் என்பது மிக சிறப்பு வாய்ந்த அம்சம். உள்ளே இருக்கக்கூடிய மூலவ சக்திகள் அத்தனையும் விண்ணில் 12 வருட காலத்திற்கு ஒரு இறைசக்தி உள்ளே இருக்கக்கூடிய மூலவருக்கு கிடைக்கும். அதை அடுத்து அந்த சக்தி விண்ணுக்கு சென்றுவிடும். மறுபடியும் விண்ணுலகிலிருந்து கொடிமரமாக இருக்கக்கூடிய விருஷகம் என்று சொல்லக்கூடிய மரத்திலே ஊடுருவி பாயும். அதற்காகத்தான் பிரம்ம உற்சவங்கள் என்பது 365 நாட்கள் நடத்தக்கூடிய விழாவில் தடை ஏற்படும் போது தடையை நீக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த பிரம்ம உற்சவ விழா. இந்த விழாவிற்கு கொடி கம்பத்தில் ஏற்றப்பட கொடிமரமானது மிக சிறப்பு வாய்ந்த அம்சம் கொண்டது. விண்ணில் வாழ்ந்த தேவர்கள் மூவர்கள் ரிஷிகள் ஞானிகள் யோகிகள் அருள் பெற்று கொடிமரத்திலே வந்து ஊடுருவி பாய்ந்து உள்ளே இருக்கக்கூடிய மூலவருக்கு சக்தி தரக்கூடிய ஆற்றல் கொண்டது கொடியேற்று விழா. இந்த விழாவிற்கு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக எடுத்துக்கொண்டு ஸ்ரீ ஏகாம்பரநாதர் காமாட்சி அம்மனுடைய திருக்கோவில் நடைபெறுகின்ற பிரம்ம உற்சவ விழாவிற்கு அனைவரும் வருக, அருள் பெறுக. ஓம் சக்தி பராசக்தி.